வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். அடுத்த 48 மணி நேரத்தில் மீண்டும் கனமழை எச்சரிக்கை. ஜார்க்கண்டில் வெள்ள மீட்பு பணியில் கடும் சிக்கல். இதுவரை 550 உடல்கள் மீட்பு. ஜார்க்கண்ட் வெள்ளத்தில் சிக்கி ஆந்திராவைச் சேர்ந்த 21 பேர் பலி. தமிழகத்தைச் சேர்ந்த 275 பேர் சென்னை திரும்பினர். MBBS கலந்தாய்வு நிறைவு. அரசு கல்லூரிகளில் அனைத்து இடங்களும் நிரம்பின. ஜூலை 2வது வாரத்தில் 2ஆம் கட்ட கவுன்சிலிங். விரிவான செய்திகள். அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து ஜார்க்கண்ட் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு தனித்தனி தீவுகளாக காட்சியளிக்கும் மலைப்பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி பெரும் சிக்கலாக மாறியுள்ளது. இதுவரை 550 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை கடுமையாக உயரும் என்று அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த பேய் மழையால் புனித ஸ்தலங்கள் அதிகமுள்ள ருத்ரபிரயாக், உத்தர்காசி, சாமோலி, ருத்ரபிரயாக் மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளத்தில் சிக்கி இறந்த 550க்கும் மேற்பட்டவர்களின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. புனித நகரான ஹரித்வாரில் வெள்ளத்தில் மிதந்து வந்த 48 உடல்கள் மீட்கப்பட்டு அடையாளத்துக்காக எண்களிடப்பட்டு மருத்துவமனை சவக்கிடங்குகளில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 550 என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை சென்றடைய முடியாத நிலையில் உள்ள பகுதிகளில் மீட்பு பணிகளை துவக்கும் போது பலி எண்ணிக்கை திடுக்கிட வைக்கும் அளவுக்கு வெளியாகக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. வெள்ளத்தால் தீவுகளாக காட்சியளிக்கும் மலைப்பகுதிகளில் பக்தர்கள் சிக்கியுள்ளனர். தங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று அவர்கள் கருதும் இடத்தில் தங்கியுள்ளனர். அவர்களை ஒரு இடத்துக்கு வரவழைப்பதும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்டு கொண்டு வருவதும் சிரமமான பணியாக மாறியுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் முதல் முறையாக ராணுவத்தின் 55 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மலைமுகடுகளில் ஹெலிகாப்டர்களை இறக்குவதிலும் பக்தர்களை மீட்டு வருவதிலும் பெரிதும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மின்சாரம், மொபைல் போன் டவர், தண்ணீர், உணவு கிடைக்காமல் பலரும் தவித்து வருகின்றனர். பசியால் மட்டும் இதுவரை 150 பேர் பலியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளூர்வாசிகளுக்கே உணவு பற்றாக்குறை உள்ள நிலையில் அங்கு சிக்கியிருக்கும் சுற்றுலா பயணிகளின் நிலை பரிதாபகரமாக மாறியுள்ளது. டேராடூனில் முகாமிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே மீட்பு பணிகளை ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து வருகிறார். और मुख्यमंत्री जी से मैं रोज बात करता हूँ. ये एक बड़ा डिस्ट्रेस है देश पर आया हुआ और वो जो क्लाउड बर्स्ट हो गए हैं उससे ये बहुत बड़ी बाढ़ यहाँ आ गई है. उससे काफी नुकसान हो गया है. मिलिट्री है यहाँ, पैरामिलिट्री फोर्स है और इतनी बड़ी तादाद में यहाँ हमारा सैन्य लगा हुआ है. ये सब कोऑर्डिनेशन कर रहे हैं. प्रधानमंत्री जी सोनिया गांधी जी भी यहाँ आके गए हैं. 1000 करोड़ का यहाँ हेल्प देने का अनाउंस कर दिया है और आज हम रिव्यू लेंगे और उसके बाद और कुछ. அடுத்த 48 மணி நேரத்தில் பருவமழை மேலும் தீவிரமடையும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் ஏற்கனவே சிக்கியுள்ளவர்களை மீட்பதிலும் புதிதாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவிலிருந்து பாதுகாப்பதிலும் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகம் மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த யாத்ரீகர்களை மீட்கும் பணியில் இரு மாநில அதிகாரிகளும் டேராடூனில் முகாமிட்டுள்ளனர். உத்தரகாண்டில் சார்தாம் யாத்திரையில் பங்கேற்ற ஆந்திராவைச் சேர்ந்த 19 யாத்ரீகர்கள் பலியாகியுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த 2000 பேர் சிக்கியுள்ளனர். பலியானவர்கள் கம்மம், அனந்தபூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். बहुत डेंजर सिचुएशन है, ड्रास्टिक सिचुएशन है. हम लोग 21 में से अभी 9 है. उसमें से आपके डैडी एक है, मम्मी का कुछ पता नहीं है. बस कल दोपहर में मालूम पड़ा हमें. तो इसके बावजूद हम लोग हेल्पलाइन वगैरह ट्राई कर रहे हैं. अभी मम्मी का एड्रेस मतलब लोकेशन आइडेंटिफाई करने के लिए अभी तो कुछ रिजल्ट्स नहीं आया. फिर भी देख रहे हैं कुछ इफेक्टिव रिजल्ट्स आ जाए आज शाम तक. ஆந்திராவைச் சேர்ந்த 639 யாத்ரீகர்கள் மீட்கப்பட்டு டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ளனர். அவர்கள் வீடு திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் 2419 பேர் மீட்கப்படாமல் எங்கிருக்கின்றனர் என்ற தகவலும் கிடைக்காமல் உறவினர்கள் தவித்து வருகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்டு கொண்டுவர தமிழக உயர் அதிகாரிகள் டேராடூனில் முகாமிட்டுள்ளனர். தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி ஜக்கையனும் டேராடூன் சென்றுள்ளார்.
தமிழகத்தைச் சேர்ந்த 275 பேர் மீட்கப்பட்டு தனித்தனி குழுக்களாக சென்னைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் திபெத் எல்லையில் உள்ள ராணுவ முகாமில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அவர்கள் சென்னைக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்படுவர் என்றும் தமிழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ படிப்புகளுக்கான முதல்கட்ட கலந்தாய்வு சனிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. இறுதி நாளில் 286 SC மற்றும் ST பிரிவினருக்கான இடங்கள் நிரப்பப்பட்டன. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 1823 MBBS இடங்களில் மாணவர்களைச் சேர்க்க பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி அரங்கில் நடந்து வரும் கலந்தாய்வில் தமிழகத்தில் மொத்தம் உள்ள 18 அரசு கல்லூரிகளில் OC, BC, MBC பிரிவினருக்குரிய 1537 இடங்களும் நிரம்பிவிட்ட நிலையில் SC, ST மற்றும் SCA பிரிவினருக்கான 286 காலியிடங்களுக்கான கலந்தாய்வு சனிக்கிழமை நடந்தது. இதில் 376 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைத்ததில் மகிழ்ச்சி தெரிவித்தனர். என்னோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா 12th 1138, என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் 194.25. நாங்க திருச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனா திருச்சி கிடைக்கல. இப்ப விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருக்கு. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சிலர் ஜூலை 2வது வாரம் நடக்கவிருக்கும் கலந்தாய்வில் தாங்கள் விரும்பிய கல்லூரி கிடைக்க வாய்ப்பு அமையும் என நம்புவதாகவும் தெரிவித்தனர். என்னோட மார்க் வந்து 1123. நான் வந்து இங்கே SC கேட்டகரிக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுனால வந்தேன். எனக்கு இப்போ சேலம் கிடைச்சிருக்கு. ஆனால் வந்து நான் கோயம்புத்தூர் காலேஜ் கிடைக்கணும்னு வந்தேன். ஆனால் செகண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ண போறேன். திருவண்ணாமலையில் திறக்கப்பட உள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் இடங்கள் போன்றவை மூலம் மேலும் 285 கூடுதல் MBBS இடங்களில் தமிழக ஒதுக்கீட்டுக்கு உரிய இடங்களுக்கான மறு ஒதுக்கீடு கலந்தாய்வு மற்றும் சுயநிதி அரசு MBBS இடங்கள், அரசு BDS இடங்களுக்கான கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் நடக்க இருக்கிறது. மும்பையில் இன்னொரு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 2 பலியாயினர். 3 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மும்பை கிழக்கு புறநகர் பகுதியான தாகிசார் பகுதியில் பாழடைந்த 4 மாடி கட்டடம் உள்ளது. இது ஆபத்தான கட்டடம் என்று அதிகாரிகள் எச்சரித்ததை அடுத்து 2 ஆண்டுக்கு முன் இக்கட்டடத்தில் உள்ளவர்கள் காலி செய்தனர். ஆனால் இக்கட்டடம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் அது சீரமைக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த நடைபாதை காய்கறி வியாபாரிகள் உள்ளிட்டவர்கள் இங்கு தங்கியிருந்தனர். சனிக்கிழமை காலையில் திடீரென்று கட்டடம் இடிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 5 பேரில் 3 நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கட்டட இடிபாடுகளுக்கு இடையே மேலும் சிலர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. दहीसर ईस्ट में 6:15 बजे के करीब पीयूष बिल्डिंग जो तावड़े रोड पे है वो गिर गई है. उस बिल्डिंग में कोई रहता नहीं था. उस बिल्डिंग के नीचे एक गन्ने की दुकान थी, उसमें कुछ लोग फंसे थे, उनको बाहर निकाला है. और एक वॉचमैन की फैमिली रहती थी, उसमें से 2 जनों को बाहर निकाला है. ऐसा 7 लोगों को अभी तक बाहर निकाला है. வெள்ளியன்று தானே மாவட்டம் மும்ப்ரா பகுதியில் இருந்த சகுந்தலா என்ற கட்டடம் இடிந்து விழுந்ததில் 10 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 4 பேர் குழந்தைகள். மும்பை சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டடங்கள் இடிந்து விழுவது தொடர்கதையாக நீடித்து வருகிறது. பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமாக அமர்நாத் யாத்திரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு சோதனைகள் துவக்கப்பட்டுள்ளன. அமர்நாத் புனித யாத்திரை துவங்க இருப்பதை ஒட்டி ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஸ்ரீநகரின் மத்திய பகுதியில் லால் சவுக்கில் அனைத்து பொதுமக்களும் சோதனையிடப்பட்டனர். அனைவரும் வரிசையில் நிறுத்தப்பட்டு அவர்களிடம் அடையாள அட்டைகள் சரிபார்க்கப்பட்டதோடு அவர்களின் பொருட்களும் சோதனையிடப்பட்டன. இந்த சோதனை காரணமாக நகரில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சோதனையின் போது வித்தியாசமாக எதுவும் கைப்பற்றப்படவில்லை. யாரும் கைது செய்யப்படவும் இல்லை. ஈமு கோழி பண்ணை அமைத்து தருவதாக கூறி விவசாயிகளிடம் 7 கோடி ரூபாய் மோசடி செய்த போலி ஈமு கோழி நிறுவன பங்குதாரர்களை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த DG புதூரில் TVS ஈமு ஃபார்ம்ஸ் என்ற பெயரில் 9 பேர் ஒப்பந்த அடிப்படையில்
ஈமு கோழி வளர்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தனர். இந்த நிறுவனத்தில் ஈரோடு, சேலம், நாமக்கல், கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் லட்சக்கணக்கில் முதலீடு செய்து ஈமு கோழிகளை வாங்கி வளர்த்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக முதலீட்டாளர்களுக்கு வழங்க வேண்டிய பராமரிப்பு தொகையை டிவிஎஸ் ஈமு ஃபார்ம்ஸ் நிறுவனம் வழங்காததால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் போலீசில் புகார் கொடுத்தனர். புகாரின் அடிப்படையில் ஈமு கோழி நிறுவன பங்குதாரர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். பங்குதாரர்கள் அனைவரும் போலி முகவரி கொடுத்து முதலீட்டாளர்களை ஏமாற்றும் எண்ணத்துடன் ஈமு கோழி நிறுவனத்தை நடத்தி வந்ததோடு முதலீட்டாளர்களிடமிருந்து 7 கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பங்குதாரர்கள் ராஜா, அரவிந்த், மதன், கார்த்திக், அருண் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். குவைத் நாட்டில் தமிழர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி திருவாரூர் முத்துப்பேட்டையில் கடையடைப்பு, ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் முத்துப்பேட்டையைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் குவைத் நாட்டில் டிரைவராக பணிபுரிந்து வந்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு குவைத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஃபாத்திமா கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சுரேஷ் மற்றும் அவருடன் பணிபுரிந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த காளிதாஸ் ஆகிய இருவருக்கும் குவைத் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. கடந்த திங்கட்கிழமை தூக்கில் போட இருந்த சுரேஷ், காளிதாஸ் ஆகியோரின் தண்டனை இந்திய அரசின் தலையீட்டால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுரேஷ் மற்றும் காளிதாஸ் ஆகியோரது தூக்கு தண்டனையை குவைத் அரசு நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி திருவாரூர் முத்துப்பேட்டையில் அனைத்துக் கட்சி சார்பில் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. குவைத் அரசாங்கத்தால் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு முத்துப்பேட்டை சுரேஷ், சித்தாம்பூர் சி காளிதாஸ் இருவரையும் மரண தண்டனைக்கு இந்த மரண தண்டனை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மரண தண்டனையை சுத்தமா ரத்து பண்ணி இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இலங்கையைச் சேர்ந்த நித்யாவிற்கு ஆயுள் தண்டனை மட்டும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியில் மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். உயிர்நீராக கருதப்படும் மழைநீரை சேகரிப்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திருச்சி மாவட்ட நிர்வாகமும் திருச்சி மாநகராட்சியும் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு தொடங்கிய இந்த பேரணியில் திருச்சியில் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காவிரி ஆத்துல கூட தண்ணியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப மழை பெய்யும் போது சாக்கல்ல தண்ணி போகுது, ரோட்ல எல்லாம் நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த நீரெல்லாம் நம்ம சேமிச்சா நம்மளுக்கு, நம்ம ஃபியூச்சருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காண்டி காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த பேரணி காந்தி சாலை, அம்மா மண்டபம் வழியாக மாம்பழச்சாலையில் முடிவடைந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சனம் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயிலில் ஆனி திருமஞ்சன வைபவம் நடைபெற்றது. ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று நடைபெற்ற இந்த விழாவில் நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் காவிரி கொள்ளிடம் நதியிலிருந்து யானை மீது தங்க குடத்தில் புனித நீர் கொண்டு வரப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சிறப்புமிக்க இந்த திருமஞ்சன விழாவை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்து ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் செய்தனர். இன்று ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று நம்பெருமாளுக்கும் பெரிய பெருமாளுக்கும் நடைபெறும் விசேஷமான திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம் என்று கொண்டாடப்படுகின்றது. எத்தனை பிரிவு எடுத்தாலும் அந்த அரங்கநாதருடைய திருவருளை பெறுவதற்கும் இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாக இந்த திருவரங்க திவ்ய தேசத்திலே கொண்டாடப்படுகின்றது. திருமஞ்சன நிகழ்ச்சியை ஒட்டி நம்பெருமாள் சன்னதியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மூலஸ்தான சேவை நிறுத்தி வைக்கப்படுவதோடு அடுத்து வரும் 48 நாட்கள் திருவடி சேவை நடைபெறாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் 20,408 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,551 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 44 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,920 ரூபாயாக இருந்தது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை பெய்து வருவதால் கோவை மாவட்டத்தில் சிறுவாணி, பில்லூர், ஆழியாறு, அமராவதி அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது.
கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு நீர்பிடிப்பு பகுதி, அட்டக்கட்டி, வால்பாறை வனப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் சக்தி தலனார், ராமர்மலை, லில்லி எஸ்டேட்களில் இருந்து வடிந்து வரும் தண்ணீர் ஆழியாறு, குரங்கு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் ஆழியாறு அணையில் நீர்மட்டம் 61 அடியை எட்டியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கோவை மாநகரின் குடிநீர் ஆதாரமாக திகழும் சிறுவாணி அணையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. பருவமழையின் தீவிரத்தால் கோவை குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மலைத்தொடர்ச்சியில் மழை நல்லா அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால, தண்ணி ஜாஸ்தி வரவு இருக்கிறதுனால, ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுவதனால கோவை குற்றாலம் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் கோவை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் குறைந்து விவசாயம் செய்ய முடியாத நிலையும், கோவை மாநகரத்தில் குடிநீர் பஞ்சமும் தலைவிரித்தாடியது. இந்நிலையில் தற்போது பருவமழை பெய்து அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் கோவை மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.